அவை பாசுரம் 22. அங்கண் மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிறுகச் சிறதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தின் விளக்கம்: தங்களை மிஞ்சியோர் இல்லை என பெருமைப்பட்ட உலகின் பேரரசர்களும் தற்போது பணிவுடன் உள்ளனர். அவர்கள் இறைவனின் பள்ளி கொண்ட படுக்கையை சுற்றி சத்சங்க பக்தர்களைப் போல் காத்திருக்கின்றனர். இவர்களுடன் மற்ற அடியார்களும் நின்றனர். கிண்கிணிமணி ஒலிப்பது போலவும் தாமரை மெல்ல மலர்வது போலவும் இறைவனின் சிவந்த தாமரை கண்களை திறந்து தம்மீது ஒழிக்க வேண்டும் என்பதே அடியார்களின் வேண்டுகோள். சந்திரனும் சூரியனும் உதிப்பது போன்ற அந்த கண் பார்வை தங்கள் பாவங்களையும் சாபங்களையும் அகற்றும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளது. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.